friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல toffee எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் Lactoking மாதிரி இருக்கும். ஆனா அதை விட நம்ம இன்னைக்கு வந்து நல்ல ரிச்சா சூப்பரா செய்ய போறோம். இதுக்கு வந்து முக்கியமா தேவையான பொருட்கள் ரெண்டு தான். 1 கப் வெண்ணெய். இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம். அதே கப்ல 1 கப் சர்க்கரை. இதுவும் வந்து 200 கிராம். சர்க்கரை வந்து பவுடர் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு panல சேர்த்துடலாம். 200 கிராம் வெண்ணெய், 200 கிராம் சர்க்கரை, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கரையட்டும். இப்போ இது வந்து வெண்ணெயோட கலர்ல இருக்குல்ல, இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் இதை வந்து நம்ம சூடு பண்ணணும். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மிதமான சூட்லேயே இது இருக்கட்டும். இப்போ பாருங்க, கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. வெண்ணெயோட அளவு குறைக்காதீங்க. வெண்ணெய் கம்மி பண்ணால் ஹார்ட் ஆயிரும். இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகும். இதை வந்து 310 டிகிரி ஃபாரன்ஹீட் வரது வரைக்கும் நம்ம இதை வந்து சூடு பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கிராக் ஸ்டேஜ் வரும். ஒருவேளை உங்ககிட்ட தெர்மோமீட்டர் இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் நிறைய தண்ணி நிரப்பி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கணும் இந்த தண்ணி. இந்த தண்ணியில் கொஞ்சமாக இதை சேர்த்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாஃப்டாக இருக்கக்கூடாது, இப்படி நல்லா உடையணும். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு உடையுதில்ல, இந்த மாதிரி உடைஞ்சா சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா கிறிஸ்பியாக இருக்காது, ஒரு மாதிரி சூவியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணோம். உடையிற பதம் வந்ததும் நிப்பாட்டிருங்க. இதுக்கு மேலே நம்ம சூடு பண்ணால் ஒரு மாதிரி கரிஞ்ச ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஓரளவுக்கு கலரை பார்த்ததும் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும், ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது. சரியாக இருக்குது, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்ல அகலமான ட்ரேயாக எடுத்துக்கோங்க. மெல்லிஸாக இருந்தால் தான் ஈஸியாக உடையும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது மேலே சேர்க்குறதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்புக்கு பதிலாக நம்ம வந்து பாதாம், பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இன்னொரு பாதியில் நான் வந்து வெறும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்க்க போகிறேன். அதுக்கு மேலேயே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். 2 சைடும் நல்லா சூப்பராக தயாராக இருக்குது. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து உடைக்கலாம். இருக்கட்டும். இது வந்து ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது. லைட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணாலே உடஞ்சிரும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டான பதத்தில் ஆஃப் பண்ணனால இந்த மாதிரி இருக்கும். நல்லா அழகாக உடையுது. சாப்பிடும்போதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். டடா, நம்மளோட டாஃபி ரொம்ப அழகாக தயாராகியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஈஸியாக கடிச்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த டாஃபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.